6th யூனிட்டில் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானெட்டரி மோஷன். முன்னாடி பார்த்துருந்தோம், டிக்கோ பிரேவோட அசிஸ்டண்ட்டு தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அந்த தியரி ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிற ஃபீல்டை எப்படி நியூட்டன் அதை கொஞ்சம் நவீனமயமாக்குனாங்களோ அந்த மாதிரி டிக்கோ பிரே அவரோட அப்சர்வேஷனை வச்சு கெப்லர் 3 லா சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானெட்டரி மோஷன்றது. அதில் ஃபஸ்ட் லா ஆஃப் ஆர்பிட்ஸ். லா ஆஃப் ஆர்பிட்ஸ் சுற்றுக்காலங்களின் விதி அப்படின்னு சொல்லுவோம். ஈச் பிளானட் மூவ்ஸ் அரவுண்ட் தி சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் வித் தி சன் அட் ஒன் ஆஃப் தி ஃபோசி. Each planet moves around the sun in an elliptical orbit. அப்போது எல்லா பிளானட்டுமே வித் சன் இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எல்லா பிளானட்டுமே சன்னை எலிப்டிக்கல் பாத்தில் ரிவால்வ் ஆகுது. வித் சன் அட் ஒன் ஆஃப் தி ஃபோசி அப்படின்னா சன் சென்ட்ராக வச்சு என்ன பண்ணலை அப்படின்னா எல்லா பிளானட்டும் எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வரலை. சன்னை ஒரு எண்டில் வச்சு ஒரு எட்ஜில் வச்சு தான் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா பிளானட்டும் சன்னை சுற்றி வருது. அப்போது ஈச் பிளானட் மூவ்ஸ் அரவுண்ட் தி சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் வித் த சன் அட் ஒன் ஆஃப் தி ஃபோசி. அப்போது இந்த பிக்சர் பார்த்தோன்னா தெரியும், அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட் ஆஃப் அ பிளானட்டுன்னு சொல்கிறோம். அப்போ சன் ஒன் ஆஃப் தி ஃபோசியில் இருக்குது. ஒரு பிளானட்டு என்ன ஆகிட்டு வருது அப்படின்னா சன் இந்த மாதிரி எலிப்டிக்கல் பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டு வருது. அப்படி ரிவால்வ் ஆகிட்டு வரப்போ இந்த எலிப்டிக்கல் பாத்தில் சன்னிலேருந்து இந்த ஆக்சிஸை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைனர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸை ஏனும் மைனர் ஆக்சிஸோட அந்த லென்த்தை நம்ம பீனும் எடுத்துக்கிறோம், ஸ்மால் பி. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா எர்த்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ சன்னிலேருந்து ஃபோக்கஸ் 1 ஃபோக்கஸ் 2 2 இடத்துல இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சன்னை எங்கேருந்து வேணாலும் இங்கேருந்து பார்க்குறப்ப சன் எப்படி இருக்குது, இப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஏஹீலியன் பெரிஹீலியன் அப்படின்னு ஒரு 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஏஹீலியன் பெரிஹீலியன் அப்படின்னா என்ன அப்படின்னா சன்னுக்கு ஒரு பிளானட் சன்னுக்கு நியரராக இருக்கிறப்ப இந்த பொசிஷனுக்கு வரப்போ நமக்கு சன்னுக்கும் பிளானட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குமா, அதை பெரிஹீலியன்னும். அந்த மேஜர் ஆக்சிஸில் இப்போ ஒரு பிளானட் இந்த பொசிஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்குமா அந்த சன்னுக்கும் அந்த பிளானட்டுக்கும் இடையில, அதை ஏஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அண்ட் எலிப்ஸ் ட்ரேஸ்ட் அவுட் பை அ பிளானட் அரவுண்ட் தி சன். அந்த இமேஜ் இது பாருங்கள். the closest point of approach of the planet to the sun P is called perihelion. The closest point of approach of the planet to the sun. அப்போ சன்னுக்கு பக்கத்தில் போகக்குள்ள அந்த பொசிஷனை அந்த க்ளோசஸ்ட் பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா பெரிஹீலியன் P அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் தி ஃபார்தஸ்ட் பாயிண்ட் A is called ஏஹிலியன். அடுத்து செமி மேஜர் ஆக்சிஸ் இஸ் A அண்ட் செமி மைனர் ஆக்சிஸ் இஸ் B. இன்ஃபேக்ட் போத் கோப்பர்னிக்கஸ் அண்ட் டால்மி கன்சிடர்ட் பிளானிட்டரி ஆர்பிட்ஸ் டு பி சர்க்குலர். காப்பர்னிக்கஸும் சரி டால்மியும் சரி. காப்பர்னிக்கஸ் சொன்னது சன்னை சென்டராக வச்சு மற்ற பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு வருதுன்னு சொன்னாங்க. டால்மி சொன்னது எர்த்தை சென்டராக வச்சு மற்ற பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு வருதுன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி சொன்ன போதிலும் ஆனால் அந்த பிளானட் ரிவால்வ் ஆகிறது சர்க்குலர் ஆர்பிட்னு சொன்னாங்க. ஆனால் பட் கெப்லர் டிஸ்கவர்ட் தட் தி ஆக்சுவல் ஆர்பிட்ஸ் ஆஃப் தி பிளானட் ஆர் எலிப்டிக்கல். அப்போ கெப்லர் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிளானட்ஸு சன்னை சென்டராக வச்சு நம்ம இந்த மாதிரி சுற்றி வர்றது எலிப்டிக்கல் பாத் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து லா ஆஃப் ஏரியா, பரப்புகளின் விதி. ஏரியானா பரப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ பரப்புக்கான விதி பாருங்கள். த ரேடியல் வெக்டார் லைன் ஜாயினிங் தி சன் டு அ பிளானட். சன்னுக்கும் பிளானட்டுக்கும் இருக்கிற லைன் அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியல் வெக்டார். ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்.
The radial vector sweeps equal area in equal interval of time. இப்படி இப்போ சர்க்குலர் பாத்தில் இப்படி பிளானட் வந்து நமக்கு சுற்றி வருது அப்படின்னா, இதுதான் சன்னுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா, இதை வச்சு நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா நம்ம ட்ரா பண்ணுறோம் இந்த மாதிரி. அப்போ இந்த பிளானட்டு இந்த பர்டிகுலர் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்குமோ, அதே மாதிரியே இன்னொரு பிளானட்டு இப்படி சுற்றி அந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கும் அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு அதே டைம் பீரியட் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லைன் ரேடியல் வெக்டார் ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஏரியா கம்மியாக கவர் பண்ணுச்சு அப்படின்னா டைம் இன்டர்வல் அதை கடந்து வரத்துக்கான டைம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிக ஏரியாவை கவர் பண்ணுறப்ப அதனோட டைம் பீரியட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது இந்த 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 பொசிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஏரியா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு செக்டார் மாதிரி இருக்கா, ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதுக்கு எவ்வளோ டைம் பீரியடோ அதே மாதிரி இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் ரெண்டும் சேம். இந்த ஏரியா கவர் பண்ணுறதுக்கு 1 month, இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு 1 month. அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அது கிராஸ் பண்ணுற டைம் பீரியட் வந்து சேமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மந்த்துக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பிளானட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஜான்வரியில் எவ்வளோ டைம் பீரியடை எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கு, பிப்ரவரியில் எவ்வளோ, மார்ச்சில் எந்த மாதிரி, ஏப்ரலில், அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் அது எவ்வளோ ஏரியாவை அது கவர் பண்ணியிருக்கு. அந்த பிளானட்டோட ரெவல்யூஷன் அப்படி சுற்றி வரத்துக்கான அந்த டைம் பீரியடில், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் அது கவர் பண்ணுற ஏரியா ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ரேடியல் வெக்டார் ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். இப்போது நம்ம இப்போ பார்த்த இமேஜ் தான். த ஒயிட் ஷேடட் போர்ஷன் இஸ் தி ஏரியா டெல் ஏ ஸ்வெப்ட் இன் ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் டெல் டி பை அ பிளானட் அரவுண்ட் தி சன். அப்போ டெல் ஏ அப்படிங்கிற ஏரியாவுக்கான டைம் இன்டர்வல் டெல் டி. சின்ஸ் சன் இஸ் நாட் அட் தி சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ், அது கிடையாது, 1 of the 4 சீன் தான் சொல்லியிருக்கோம். அப்போது planets travel faster when they are nearer to the sun and slower when they are farther from it to cover equal area in equal interval of time. அப்போ இந்த லார்ஜ் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா நமக்கு பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பார்க்குறப்ப நமக்கு ஏரியா பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும். ஆனால் அப்போது இவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு அது ட்ராவல் பண்ணுற, இந்த இடத்துல இவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு அதை ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் அந்த ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல வரப்போ ஸ்பீடு நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா குறைஞ்சி போயிடுது. அதாவது ஒரு பிளானட்டு சன்னு கிட்ட போகக்குள்ளே இதனோட ஸ்பீடு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் அது கவர் பண்ணுற ஏரியா அதிகமாக இருக்குது. ஃபார்தர் பாயிண்ட்டுக்கு, அதாவது ஏஹிலியன் பொசிஷனுக்கு வர 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 அதனோட கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாயிருது. அதுக்கு அதாவது கவர் பண்ணுற ஏரியா கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் அதனோட டைம் பீரியட் வந்து அதிகமாக எடுத்துக்குது, மெதுவாக நகருது. அப்போது planets travel faster when they are nearer to the sun and slower when they are farther from it. நியரராக வரப்போ ஃபாஸ்ட்டாகவும், ஃபர்தராக போகிறப்ப ஸ்லோவாகவும் அது வந்து கவர் பண்ணும். டு கவர் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். கெப்லர் டிஸ்கவர்ட் தி லா ஆஃப் ஏரியா பை கேர்ஃபுல்லி நோட்டிங் தி வேரியேஷன் இன் தி ஸ்பீட் ஆஃப் பிளானட். அப்போ லா ஆஃப் ஏரியாவை அவங்க வந்து சொல்கிறதுக்கு கெப்லர் டிஸ்கவர்ட் தி லா ஆஃப் ஏரியா பை கேர்ஃபுல்லி நோட்டிங் தி வேரியேஷன் இன் தி ஸ்பீட் ஆஃப் பிளானட். அப்போ பிளானட்டோட ஸ்பீடை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் அவங்க வந்து இந்த லாவையே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லா ஆஃப் பீரியட், சுற்று காலங்களின் விதின்னு சொல்கிறது. இந்த சுற்றி வர டைம் பீரியடை வச்சு த ஸ்கொயர் ஆஃப் தி டைம் பீரியட் ஆஃப் revolution of a planet around the sun is
elliptical orbit. The square of the time period of revolution of a planet around the sun in its elliptical orbit is directly proportional to the cube of the semi-major axis of the ellipse. அப்போது நம்ம இந்த இமேஜில் பார்த்தோம் இல்லையா, லா ஆஃப் இந்த ஃபஸ்ட் லா, கெப்லரோட ஃபஸ்ட் லாவில் இந்த இமேஜ் பார்த்தோம். ஆர்பிட், லா ஆஃப் ஆர்பிட்டில் ஒரு இதுக்கு இதுதான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா மைனர் ஆக்சிஸும், இதுதான் என்னது அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஒரு பிளானட்டை இந்த மாதிரி சன்னை சுற்றி வர டைம் பீரியடோட ஸ்கொயர், தட் இஸ் டி ஸ்கொயர், செமி மேஜர் ஆக்சிஸோட கியூபிக் ரூட். அப்போ ஏ கியூபுக்கு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த லா, கெப்லஸோட தேர்ட் லா. த ஸ்கொயர் ஆஃப் தி time period of revolution of planet around the sun. The square of the time period of revolution of planet around the sun in its elliptical orbit. அப்போ t square directly proportional to the cube of the semi-major axis of the ellipse. அப்போ proportional to a cube அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா t square proportional to a cube. Square of the period of revolution of a planet around the sun in an elliptical orbit proportional to the cube of the semi major axis. இந்த ஆக்சிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இடத்துல சன் இருந்தால் இந்த ஆக்சிஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ். அது ஏன்னு எடுத்துருப்போம். அப்போ அதுக்கு கியூபிக் ப்ரொப்போஷ்னலாக இருக்குது. அப்போது இந்த ஏ கியூப் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ரொப்போஷ்னலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ டி ஸ்கொயர் பை ஏ கியூப் வந்து கான்ஸ்டன்ட். இதுதான் என்னது அப்படின்னா கெப்லஸோட தேர்ட் லா. அடுத்து where t is the time period of revolution for a planet and a is the semi-major axis. Physically, this law implies that as the distance of a planet from the sun increases, the time period also increases, but not same rate. பாருங்க, physically this law implies that as the distance of the planet from the sun increases. அப்போ இந்த இடத்துல சன் இருக்குது, இந்த எலிப்டிக்கல் பாத்தில் ஒரு பிளானட் சுற்றி வருது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகக்குள்ள அது சுற்றி வர டைம் பீரியடும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் physically this law implies that as the distance of the planet from the sun increases, the time period also increases, but not at the same rate. ஒரே மாதிரி கிடையாது, அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது டேபிள் 6.1, the time period of revolution of planets around the sun along with their semi-major axis are given. From column 4 we can realize that t square by a cube is nearly a constant, endorsing Kepler's third law. Kepler's third law ப்ரூவ் பண்ணுற மாதிரி நமக்கு இங்கே இருக்குன்றாங்க இந்த டேபிளில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ, ஏனா செமி மேஜர் ஆக்சஸோட டிஸ்டன்ஸு, டைம் பீரியட். அப்போ டி ஸ்கொயர் பை ஏ கியூப் போடுறப்ப 2.95 வந்திருக்கு. வீனஸுக்கு சன்னிலேருந்து அதனோட மேஜர் ஆக்சஸோட டிஸ்டன்ஸ் இவ்வளோ. அப்போ சுற்றி வர டைம் பீரியடும் நமக்கு என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்குது. அப்போ டி ஸ்கொயர் பை ஏ ஸ்கூப் 2.95 நியர்லி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3. அதனோட வேல்யூ 3 இருக்குது. அப்படி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2.95 அந்த டி ஸ்கொயர் பை ஏ கியூப் அந்த ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளானட்டுக்குமே, மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூப்பிட்டர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அரவுண்டு 3 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட டி ஸ்கொயர் பை ஏ கியூப் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மோரார்லெஸ் அரவுண்டு 3 கிட்ட வந்திருக்கு. அப்போ அந்த டி ஸ்கொயர் பை ஏ கியூப் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த கெப்லஸோட தேர்ட்லாம் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போது ஒவ்வொரு பிளானட்டுமே அந்த சுற்றி வர டிஸ்டன்ஸை பொறுத்து டைம் பீரியட் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு அதனால் டி ஸ்கொயர் பை ஏ கியூபோட வேல்யூ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதுதான் என்னது அப்படின்னா கெப்லஸோட 3 லாஸ், ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, லா ஆஃப் ஆர்பிட், லா ஆஃப் ஏரியா, லாஸ்ட் லா ஆஃப் பீரியட்,
அப்போ 3 என்னென்ன? ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈச் பிளானட் ரிவால்வ் அரவுண்ட் தி சன் இன் அன் எலிப்டிக்கல் பாத் வித் சன் அட் ஒன் ஆஃப் தி 4C. இதுதான் என்னது அப்படின்னா லா ஆஃப் ஆர்பிட். அதாவது சன்னை ஒரு எண்டாக வச்சு எல்லா பிளானட்டும் எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வர்றது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா பார்த்தோம் அப்படின்னா ரேடியல் வெக்டார் ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா செகண்ட் லா, ரேடியல் வெக்டார் ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே அது கவர் பண்ணுற ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அடுத்து லா ஆஃப் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா டைம் பீரியடோட ஸ்கொயர் வந்து செமி மேஜர் ஆக்சிஸோட கியூபிக் T² ப்ரொபோஷனல் டு A³ இருக்குது. இதுதான் கெப்லர்ஸோட 3 லாஸ்.